ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த இதில் என்ன விளக்கு ஏற்றிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு கண்ணாடி இதில் உப்பு போட்டு அதில் மஞ்சள் அப்புறம் குங்குமம் போட்டு இப்போ நான் அந்த மண் விளக்கு வச்சு ஏற்றுறேன்ல, அது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பித்தளையிலையோ வெள்ளியிலையோ எதுனாலும் வச்சு ஏற்றலாம். ஆனால் நான் இப்போ என்னோடய ரூமில் கிருஷ்ணருக்கு பின்னாடி இருக்குல்ல, அங்கே பித்தளை விளக்கு வச்சு ஒரு டம்ளரில் உப்பு கண்ணாடி டம்ளரில் வச்சு ஏற்றுவேன். இது கொஞ்சம் ஒரு பெரிய பாட்டிலில் வச்சு ஏற்றுறேன். இதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறேன். நம்ம வெள்ளியிலையோ இல்லை பித்தளையில் ஏற்றும் போது நெய் கூட ஊற்றி ஏற்றலாம். இது நம்ம எப்போ இவ்வளோ நாள் தான் ஏற்றணும் அவ்வளோ நாள் தான் ஏற்றணும்லாம் இல்லை, எவ்வளோ நாளும் ஏற்றலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன் குறையணும்னா ஒரே ஒரு வேலை பண்ணணும். கடன் குறையணும்னா கடன் வாங்குறத நிறுத்தணும். நம்ம பாட்டு ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை அடைக்கிறது நம்ம அது சாமர்த்தியம் இல்லை. கடன் வாங்குறத நிறுத்தணும். இந்த மாதம் இப்போ ஒரு மளிகை ஜாமாக்கு ஒரு 6000 ஆகுதா, இருக்கிறத வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வாங்கி போட்டுகிட்டே இருக்கோம்ல, அது நிறுத்திட்டு ஃபுல்லாக காலியாகிற வரைக்குமே ஒரு வாட்டி பார்க்கணும்ப்பா. அப்போ ஒரு மாதம் அது கம்மியாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிக்கனம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10,000 நம்ம கட்டுப்படுத்தி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்புறமாட்டி அந்த 10,000 வச்சுட்டு இன்னும் நம்ம சேர்க்கணும்னு தோணும் கண்டிப்பாக. இப்போ எனக்கு அடுத்தது என்னென்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. இப்போ எனக்கு அடுத்தது இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் பாப்பா கல்யாணம் வச்சுருவேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நம்ம ஒன்றா வாங்குறதுக்கு பதில் ஸ்டாக்ஸ் கூட வாங்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னடா அது புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சொல்கிறேன்றீங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் நம்ம பேசலாம். எல்லாருக்கும் இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பாருங்கள், நல்லதே நடக்க போகுது. என்கிட்ட சொல்ல போகிறீங்க. பைப்பா. ஐ எம் ரேணுகா.